அண்மைய தினங்களில் வோக்கட்டர்க் அவர்கள் ஐநாவினுடைய வோக்கட்டர்க் அதாவது ஹிஸ் எக்ஸலன்சி வோக்கட்டர்க் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்தபோது எங்களுடைய பிமல் ரத்நாயக் அவர்கள் அந்த மீட்டிங்கில் என்னை கதைக்க விடாமல் தடுத்த நாட்களில் இருந்து செம்மணிக்கு வோக்கட்டர்க் அவர்களை கூட்டி வந்தபோது ஐயா அங்கே கூட எங்களுடைய மக்களை அங்கே சந்திக்க விடாமல் அவர்கள் திட்டமிட்ட ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒன்றை செய்தார்கள். ஆனால் அதை தாண்டி மக்கள் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, அந்த சச்சமயம் ஜோதிச்சு பாருங்கள், ஒரு அம்மாவை நாங்கள் ரேப் பண்ணி உயிரோடு உடம்பில் ஆடை இல்லாமல் அங்கே புதைத்திருக்கிறோம். அவள் அங்கே சாகும் போது அவளுடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்திருக்கிறார்கள். 3 மாத குலையை அவள் குற்றுயிராக கிடந்த அந்த நேரத்தில் அந்த மண்ணில் இருக்கிற வலிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் இந்த பாராளுமன்றத்தில் இவ்வளவு சத்தமாகவும் உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறது சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவை உங்களுக்கு கிருஷாந்தி படுகொலை தெரியும். ஒருத்தியை 4 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் ரேப் பண்ணி அவளுடைய குழந்தையை கையால் அமைத்து கொலை செய்து அதன் பிறகு அவள் குற்றுயிராக கிடக்கும் போது 3 அடி பள்ளத்திலே போட்டு அவளுடைய உயிர் அப்போது இருக்கிறது. குழந்தையை கொண்டு நெஞ்சில் போடும்போது அந்த எலும்பு கூடு அந்த குழந்தையை கட்டி அணைத்தவாறு தான் அந்த இடத்துல இருக்கிறது. அந்த வலியை தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம். ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே எங்களுடைய அரசாங்கம் அன்றைக்கு என்னை எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்லுகிறார், அவருடைய எதிர்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் மட்டும்தான் கதைக்கலாம், வேற யாரும் கதைக்க முடியாது என்று சொல்லுகிறார். அப்போது நான் சொல்லுகிறேன், பாராளுமன்றத்திலே என்னுடைய குரலை நிறுத்தியிருக்கிறீர்கள், 2 நிமிடம் வோக்கட்டர்களிடம் நான் கதைக்கலாம் என்று கேட்டபோது அவர் கதைக்க முடியாது சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் கதைத்திருக்கிறேன். அதன் பிறகு செம்மணிக்கு கூட்டி சென்ற போது செம்மணியிலே அங்கிருந்து அவரை வெளியேற்றுவதற்காக வாகனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. நான் போய் கதைத்து ஐயா 15000 மக்கள் அங்கே அழுகிறார்கள் வந்து பாருங்கள் என்று சொன்ன போதுதான் அங்கே அவர்களை கூட்டி வந்து காட்டக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருந்தது.